இப்பொழுது நமது காவல்துறை அமைச்சர் மகா கணபதி அவர்களின் அகால மரணத்திற்காக மௌன அஞ்சலி செலுத்திவிட்டு நமது தலைவர் டி.யு. ராமசாமி அவர்கள் தேர்தல் சிறப்புரையாற்றுவார். தலைவர் டி.யு. ராமசாமி, தலைவர் டி.யு. ராமசாமி. உட்காருங்க. இந்த தொகுதியில் தமிழ் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதால் என் மகன் சுந்தர்ராஜை இந்த கட்சிக்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன். தலைக்கு 100 ரூபா வச்சாலும் கூடி இருக்கிற கூட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் இல்ல செலவாயிருக்கும். தலைவர் இந்த மீட்டிங்கை வச்சு 5 கோடி ரூபா வசூல் பண்ணிருக்காரு. அதுல 1 கோடி போக மீதி 4 கோடியில உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல. சுந்தர்ராஜை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். காரணம் அவன் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. ஏன்னா ஊழல்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சராக வேண்டிய என் அருமை சகோதரன் மகா கணபதியின் அகால மரண செய்தி கேட்ட உடனேயே நியூயார்க்கில் உள்ள இரட்டை கோபுரத்தின் மேலே ஏறி அந்தறிவித்தான் என் மகன். அப்படி அநியாயத்துக்கு புழுகுற. இரட்டை கோபுரம் இடிஞ்சு 8 வருஷம் ஆச்சு. இவங்க பையன் அதுல ஏறி சொன்னேங்கிறான். இந்த பரதேசி பையன் ஏறிடுவான்னு பயந்துதான் அது 8 வருஷத்துக்கு முன்னாடி இடிஞ்சிட்டு போகும். அந்த அளவுக்கு மகா கணபதி மேல பாசம் வச்சிருந்தவன் தான் என் புள்ள சுந்தர்ராஜன், உங்க தொண்ட சுந்தர்ராஜன். அமைதி அமைதி. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் அவர்கள் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. கணபதி மாமா இறந்துட்டாரு அப்படிங்கிற துக்க செய்தியை கேட்டு என் பையன் சாப்பிடாம பட்டினி கிடந்ததை பார்த்து ஜார்ஜ் புஷே பயந்து போய் அவருடைய சொந்த பிளைட்லயே இவனை இங்க அனுப்பி வச்சிட்டாரு. ஐயோ ஐயோ, இதை விட நீ என்ன கொண்டே போட்டிருக்கலாம்ப்பா. அது மட்டுமல்ல, அவனுடைய முகம் அழுது அழுது வீங்கி இருந்தது. பாருங்க, அது அழுது வீங்கினது இல்ல, அடிச்சு வீங்கினது. மகா கணபதி விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடர்வதற்கு மிகச் சரியான ஆளு என் பையன்தான். அதுக்காக இவனை நாம ஜெயிக்க வச்சே ஆகணும். இவனுடைய வெற்றியில் தான் மகா கணபதியினுடைய ஆத்மா மகா கணபதியினுடைய ஆத்மா சொர்க்கத்தில் சாந்தி அடையும். சோடா போடா. இந்த தொகுதியில் தமிழ் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக. ஏன் சார் இவரையும் உள்ள வச்சு பூட்டிடணுங்கிறீங்களா? நியாயமா அதைத்தான் பண்ணணும். இந்த கோமாளி பயலுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்களா? சார் எங்கயா உள்ள இருக்காரு சார். யாரும் பாக்கலையா? எங்க 2 பேரை தவிர ஒரு புழு பூச்சி கூட தெரியும். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே இந்த இடம் தெரியாது சார். நீ சொல்லாம இருந்தா போதும். எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். கணபதி, கணபதி, கணபதி. இவ்வளவு நாளா வெளிச்சத்தை காட்டாம ஒருத்தன் என்ன இருட்டுல அடைச்சு வச்சிருந்தான். அங்கிருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்தா நீ போலீஸ வச்சு தூக்கி இங்க அடைச்சு வைக்கிறியா? கணபதி, பட்ட பகல்ல தைரியமா ஒரு மினிஸ்டர் கடத்திட்டு போய் சிட்டிக்கு நடுவுல வச்சிருந்தான் அந்த பிச்சைக்கார ராமு. நிஜமாவா சொல்ற? இல்ல, கதைய சொல்றேன். நான் மண்டைய போட்டேன்னு சொல்லி கொண்டாட்டமா போடுறேன். சொல்றேன்டா, சொல்றேன். கொன்னதுக்கு அப்புறம் சொல்றேன். என்னாச்சு சார்? போலீஸ் மினிஸ்டர் தலைவரை கொன்னா அது கொலை கேஸ் ஆகுமா? கண்டிப்பா ஆகாது சார். அது எப்படி? செத்து போன மினிஸ்டர் எப்படி சார் கொல்ல முடியும்? யாரும் நம்ப மாட்டாங்க. அப்ப இந்த கொலை கேஸ் யார் தலையில விழும்? டெஃபினட்டா உங்க மேல தான் சார். மை காட், என்னால நம்பவே முடியல. நீ நம்ப வேணாண்டா. அரசியல்ல ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த அந்த கிங் மேக்கர் உடையப்பாவை கொன்னு ஸ்டம்ப் பண்ணி வச்சிருக்கடா அந்த பிச்சைக்கார கூட்டம். உடையப்பாவையா? அது மட்டும் இல்ல, நாளைக்கு என் பையன் அந்த பரதேசி பொண்ணை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கே போறானா தெரியுமா உனக்கு? தெரியும். போலீஸையும் மிலிட்டரியோ வச்சு அந்த நெல்லி குப்பத்தை அடியோட அழிச்சு உயிரோடவோ பணமாவோ அத்தனை பேரையும் இங்க கொண்டு வரணும். முடியுமா? முடியுமாடா உன்னால? முடியும். உனக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். ஆனா 2 நாள், 2 நாள் இந்த எலெக்ஷன் முடியிற வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இப்போ அந்த நெல்லிக்குப்ப ஸ்லம் மேல நான் கை வச்சேன்னு வச்சுக்கோ, மொத்த ஜனங்களும் நமக்கு எதிராயிடுவாங்க. நாம எலெக்ஷன்ல தோத்துருவோம்டா. அதனால அந்த புறம்போக்கு பொண்ணு நாளைக்கு எனக்கு மருமகளா வரணுமா?
என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். நில்லு கணபதி, உன் பையனும் என் பையன் தாண்டா. நான் விட்டுவேனா? அந்த பொண்ணை உன் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். என்ன செய்யணுமா நீயே முடிவு பண்ணிக்க. நீ 2 நாள் பொறுமையா இருந்தது ஆகணும். இல்லைன்னா கட்சி தோத்துரும். தோத்துட்டா பதவி போயிடும். அப்புறம் நாம ஒண்ணுமே பண்ண முடியாது. உன்னோட நன்மைக்கு தான் இனிமே உன்னால இந்த எலெக்ஷன்ல நிக்க முடியாது. நீ செத்துட்டேன்னு தெரிஞ்சதால ஜனங்களுக்கு எல்லாம் அனுதாபம் வந்துருச்சு. எப்படியும் நம்ம கட்சி ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. நாம ஜெயிச்சிட்டோம்னா அடுத்த சிஎம் நீதாண்டா. 2 நாள் 2 நாள் வெயிட் பண்ணா 5 வருஷம் ஆட்சி. 2 நாள் ஜாலியா இருடா. வேண்டிய ஏற்பாடெல்லாம் நான் பண்றேன். தூள் கிளப்புடா. வணக்கம். தேர்தல் செய்திகள். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் ஆளும் கட்சி அதிகமான தொகுதிகளில் பெருவாரியான ஓட்டு வித்தியாசத்தில் முன்னிலையில் இருப்பதால் இவர்கள் மீண்டும் ஆட்சி அமைப்பது உறுதியாகிவிட்டது. முன்னாள் மந்திரி மகா கணபதி மரணத்தினால் கிடைத்த அனுதாப ஓட்டுகளே இந்த வெற்றிக்கு காரணம் என்று எதிர்க்கட்சியினர் கூறுகின்றனர். இதுவரை எந்த தேர்தலிலும் நடைபெறாத ஒரு அபூர்வமான சம்பவம் இந்த தேர்தலில் நடைபெற்றுள்ளது. மாந்தோப்பு தொகுதியில் ஆளும் கட்சி தலைவரின் மகன் திரு சுந்தர்ராஜுவும் எதிர்க்கட்சி வேட்பாளர் திரு ஐயப்பனும் போட்டியிட்டனர். இதில் சுந்தர்ராஜுக்கு 8000 வாக்குகளும் ஐயப்பனுக்கு 6000 வாக்குகளும் கிடைத்தன. இந்த தொகுதியில் பதிவான மொத்த ஓட்டுகள் 2,72,000. இதில் 2,58,000 ஓட்டுகள் முத்திரை குத்தப்படாத ஓட்டுகள். வழக்கப்படி பார்த்தால் முத்திரை இல்லாத வாக்குகள் செல்லாதவை என்று அறிவிக்கப்பட வேண்டும். அப்படி அறிவிக்க முடியாதபடி ஒரு விசித்திரமான தேர்தல் பிரச்சாரம் இந்த தொகுதியில் நடைபெற்றிருக்கிறது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது அநாதை இளைஞர் நெல்லிக்குப்பம் திரு ராமு இப்படி முத்திரை குத்தப்படாத ஓட்டுகள் அதிகம் விழுந்தால் நான் வெற்றி பெற்று விட்டேன் என்று அறிவிக்க முடியுமா என்று அரசாங்கத்திற்கு சவால் விட்டிருந்தார். நாளைக்கு சொன்னல அவனை தூக்கணும். மட்டும் என்னடா அதிகாரம் நம்ம கைக்கு தானே வருது. சட்டப்படி தண்டிக்கிறவன. சுரங்க எங்கடா இருக்கு சொல்லுங்கடா. எனக்கு தெரியும் சார். நான் சொல்றேன் சார். தெரியுமா தெரியுமா சொல்லு. எங்க சார் சொல்லு. சொல்ற மாதிரி அடிக்கிறீங்க. அடிக்க மாட்டேன் சொல்லு. ஒரு அடி இடி மாதிரி இருக்கு சார். சொல்ற அடிக்க மாட்டேன்டா சொல்லு. இப்போ சொல்றேன் கேளுங்க சார். சொல்றா. வேலூர்ல இருந்து பாளையங்கோட்டை வரை நீட்டா ஒரு சுரங்கம் இருக்கு சார். அம்மா காமெடியா? ஒரு குகை இருக்கு தெரியும் சார். உனக்கு தெரியுமா சொல்லு. குகை நான் சொல்றேன் சார். சொல்றா. திப்பு சுல்தான் கட்டின குகை ஒண்ணு திருச்சியில இருக்கு சார். வாடா. அதான் சார். நீங்க உங்களுக்கு சங்குதாடா. அடிக்காதீங்க சார். உடையப்பாவை கொண்டு வச்சிருக்க அண்டர் கிரவுண்ட் எங்கடா இருக்கு? உடையப்பாவை கொல்லல. நம்பிக்கை துரோகி. இந்த கொடுமையை விட நீ எனக்கு தூக்கு தண்டனையை வாங்கி கொடுத்திருக்கலாம். பாவி பயல, உன் வார்த்தைக்கெல்லாம் சம்மதிச்சுட்டானே உனக்கு கோடி கோடிய பணத்தை கொட்டுன. நீ கேட்கிற இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்து கடைசியில என் பொண்ணு
என் ஒரே பொண்ணு நாசம் பண்ணிட்டீங்களே, நாசம் பண்ணிட்டீங்களே. யானிப்பா முட்டா பயல, உன்ன மாதிரி திருட்டு புத்தியெல்லாம் எங்களுக்கு கிடையாதுடா. நாங்க எவ்வளவு வேணாலும் பயப்படுத்துவோம், ஆனா ஒருத்தனையும் பழி வாங்க மாட்டோம். எந்த கலங்கமும் இல்லாம உன் பொண்ணை கொண்டு வந்திருக்கோம். இந்த இடம் பொண்ணு ஐஸ்வர்யா, 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 அம்மா உன்னை ஏசி ரூம்ல வச்சு தங்கமா வளர்த்தன. உனக்கு இந்த நிலைமை வரணும். ஏன்பா இப்படி எல்லாம் நமக்கு? எல்லாம் விதிமா, விதி. ஏமா உனக்கு உனக்கு ஒண்ணும் ஆகலையேடா? இல்லப்பா. அரைச்சை வாய போடுற. இந்த பாரா, இன்னைக்கு உன்னை போலீஸ்ல ஒப்படைக்கிறதா ராம சொல்லியிருக்கான். நீ பண்ண எந்த அயோக்கியத்தனத்தையும் நாங்க சொல்ல போறதில்ல. எங்களை பத்தி நீ என்ன வேணா சொல்லிக்க, அதை பத்தி கவலை இல்லை. உன் பொண்ணையும் போலீஸ்ல ஒப்படைச்சிடும்.